ஹாய் விவர்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா காடை ஃப்ரை எப்படி பண்ண போகிறோன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், இதுதான் காடை. இதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி பீஸாக கட் பண்ணிக்கிட்டு நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இது 2 காடை, சின்ன காடைங்க. பாருங்கள், நல்லா மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு அரிஞ்சு போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருள் பாருங்கள், 1 வெங்காயம், 1 தக்காளி. இந்த பூண்டை வந்து நம்ம இடித்து தான் போட போகிறோம். இந்த மிளகு, இவ்வளோ மிளகு நம்ம அதை சேர்க்கணும். ஏன்னா அது காடெல்லாம் கவுச்சி ஸ்மெல்லு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நிறைய மிளகும் பூண்டும் மட்டும் சேர்த்துக்கிட்டாவே போதுங்க. இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போடல, வெறும் இஞ்சி மட்டும்தான் நான் நசுக்கி போட போகிறேன். இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம், செய்து எப்படின்னு பார்க்கலாங்க. எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு. இப்போ நம்ம இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு ஹைலைட்டே இந்த பூண்டு தாங்க. சிம்பிளாக இதே மாதிரி நீங்களும் வாங்கி செய்யுங்க. அந்த பூண்டு ஸ்மெல்லாம் எப்படி இருக்கு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா தக்காளி வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் இது கூட இந்த காடையை சேர்த்துக்கிறேன். காடையை சும்மா 2 அப்படியே அந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே இது பண்ணிக்கலாம். அப்படியே வேகட்டும். அப்புறம் நம்ம காரம் சேர்த்துக்கலாம். காரம் ரொம்ப சேர்க்கறது இல்லைங்க, சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்தான் நான் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். மீதி இந்த மிளகு தான் ஃபுல்லாக இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நல்லா இது கூடவே கொஞ்சம் தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் அப்படியே வேகட்டும். நல்லா தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெயில் போட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் வேக வச்சேன். இது ஒரு சிக்கன் மாதிரி தாங்க, நம்மளுக்கு ரொம்ப நேரம் வேகணும்லாம் கிடையாது. சாஃப்டாக வெந்துடும். இது நெப்பமான கறி தான் இது. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தனியாக பவுடர் சேர்த்துக்கலாம். அதாங்க போதும் நம்மளுக்கு காரம். நம்ம மிளகு ஆட் பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக. இதிலே நல்லா இந்த மிளகாத்தூளில் நல்லா அப்படி கொஞ்சம் கலரி லைட்டாக தண்ணி வச்சுக்கலாம்.
ரொம்ப தண்ணி இருக்கல பாருங்கள், லைட்டாக தான். ஏன்னா ட்ரையாக அப்படியே வறுக்கணும். இது குழம்பெல்லாம் வச்சா நல்லா இருக்காது. அவ்வளோதான். அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா அப்படியே ட்ரையாக ஆகணும். நல்லா ட்ரை ஆகி நல்லா அப்படியே இது மாதிரி வரணும். நம்ம பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா அப்படியே ட்ரையாக வரணும். இப்போ இந்த மிளகுத்தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொடி பண்ணி வச்சுட்டு ரெண்டு பெப்பர் போட்டு லைட்டாக அப்படியே இப்படி இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே ட்ரை ஆகணும். இந்த கடாயில் இப்படி ஒட்டாமல் அப்படியே அழுக்காக வரும். நம்ம சிம்மில் வச்சு இதான் மிளகுத்தூள் போட்டிருக்கோம், அதில் அப்படியே செட் ஆகணும். இப்போ நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வைப்போம். இறக்கும் போது கொத்தமல்லி தூக்கிட்டு இறக்கிட வேண்டியது தான். பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு கொஞ்ச நேரம் அப்படி மூடி வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ட்ரையாக அப்படியே இதை வறுத்துட்டோம் பாருங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிள். நீங்கள் ஈஸியாக இதை நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ஒரு பொருளுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது கிடையாது. வெறும் பூண்டும் மிளகு மட்டும்தான் நம்மளுக்கு இது தேவை. நம்ம ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியே போதும். ரொம்பலாம் வெங்காயம் தக்காளி போட்டால் நல்லா இருக்காது. பாருங்கள் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரையாக. இந்த மிளகு தாங்க இது ஹைலைட்டு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் உங்களுடைய ஒரு ஷேரிங்கும் கமெண்ட்டும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.